அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்குறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். இது எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா பேர் பெற்றவர்கள். செய்யாமல் நாங்கள் செய்கிறோன்னா இறைவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ எதை செய்கிறோம், எதை செய்யவில்லை இறைவனுக்கு தெரியும். அதை அறிந்து நாம் நிறைவாக செய்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை கொடுக்கிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 2-5 முடிய. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி காலமாக உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரில் எஞ்சிருப்போர் இஸ்ராயல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தன் கடவுளாகிய அவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். யாருக்காக நம்ம காத்திருக்கிறோம்? இயேசுக்காக இல்லையா? இப்போ நமக்கு பேர்கால வேதனை போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நொடிகள், நோவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வலிமையற்றி இருக்கும் ஒரு தாய்மாரை போல் குடும்ப தலைவனும் தலைவிகளும் இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் எருசலேமே என்று அவரை நம்மளை புகழ்ந்தவர், நீ மகிழ்ந்து பாடு என்று சொன்னவர், இவ்வளவு துயரங்களும் இருந்தாலும் நீ மகிழ்ந்து பாடினாலும் துயரங்களும் வேதனைகளும் இருந்தாலும் இப்பொழுது பெத்லேகமில் உன்னை அரசாள்பவர் ஒருவர் வரப்போகிறார். உனக்கு மீட்பு தருபவர் ஒருவர் வரப்போகிறார். உன் பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருபவர் வரப்போகிறார். உன் பாவச் சுமைகளை தன் தோளில் சுமக்கப் போகிறார். உனக்காகவே எல்லாமே செய்ய எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று இறைவார்த்தை நமக்கு செய்தி கொடுக்கிறது. அப்போது நாம் எப்படி இருப்போம்? இறைவனுடைய மாட்சியை காங்க. அவர்தான் அமைதியை நமக்கு தருபவர், அமைதியின் அரசரவர் இல்லையா? அந்த அரசர் நமக்கு வரும்போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்குமா இருக்காதா? எல்லாமே எதை கேட்டாலும் என்ன வேண்டும் என்று நாம் நினைத்தாலும், அவரை குறித்து நாம் நினைத்தாலும் அதுவும் நமக்கு நிறைவாக நடக்கும். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் நம் கடவுளாகிய ஆண்டவது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எந்த அச்சமும் இல்லாதவாறு நாம் வாழ முடியும். அதை தருபவர் யார்? இயேசு நமக்காக வழக்காடுபவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக இரக்கத்தை அள்ளி தருபவர், பெற்று தருபவர். அந்த இயேசு நம்மளோடு இருக்கும்போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்குமா? அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஆன்மா தூய்மை உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அதில் கரைதிர எது இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி எதில் நாங்கள் குற்றம் புரிந்தோம் என்று எங்களுக்கு உணர்த்தி அதையும் நாங்கள் தெளிவாக அந்த குற்றத்திலிருந்து மீளுமாறு செய்பவர் நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் நிறைவாக இருக்கிறோம், ஒரு பாவமும் செய்யவில்லை என்று நாங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் சொல், எங்கள் செயல் எதிலும் ஆமாண்டவரே குற்றம் இருப்பின் அதை அனைத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துவர் நீர்தான். ஏனென்றால் எங்கள் அரசரை நாங்கள் எதிர்பார்க்க, வரவேற்க, நிறைவாக இருக்க வேண்டுமல்லவா? ஆமாண்டவரே, அந்த நிறைவை தருபவர் நீர் மட்டும்தான். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்து எல்லாமே நிறைவு என்று சொல்லப்போகிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய இரக்கத்தால் நிரப்பி நிறைவாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு மன்றாடி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.